ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், உம்மால என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், என்னுடைய வியாதியை மாற்ற முடியும், என்னுடைய தரித்திரத்தை மாற்ற முடியும். நான் விசுவாசிச்சிருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற புயல்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்ற முடியும். ஆனபடியாத்தான் நான் விசுவாசிச்சு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். நீர் மாற்ற முடியும் என்று சொன்ன உடனே அவர் சொல்றார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும். என்ன சொல்றாரா? உன் விசுவாசத்தின்படியே. அங்க கைகளை தட்டுறது இல்லையா? கேட்கிறீங்களா? இவருடைய விசுவாசத்தின்படியே. ஆனா தேவனுடைய திட்டம் என்ன? இவர் கோடாகோடி ஜனங்களுடைய கண்களை இவர் திறக்க வேண்டும். அது சும்மா கண்களை இல்ல, விசுவாச கண்களை திறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். ஆனபடியாத்தான் அவரை தேவன் அந்த விசுவாசம் அப்படி ஒரு பிராக்டிக்கல்ல அவரை விசுவாசத்தோட அவரை எழுப்பி செயல்பட பண்ணி அங்கே பெரிய காரியத்தை கத்த செய்தார். பெரிய கணக்க புத்தகங்கள், மெய்யான விசுவாசம், விசுவாசங்களின் அதிகாரம், கண புத்தகங்களை இங்கிலீஷ்ல, தமிழ்ல, பல மொழிகளிலேயும் இந்த பூமி முழுவதும் இருக்கிற போதகர்மார்களுடைய கண்களை என்ன, விசுவாசியோட கண்களை என்ன, அது திறந்து கொடுத்து இது அவர்கிட்ட கேட்காமலேயே அவருடைய வல்லமையை அவரை விட்டு புறப்பட பண்ணினார்னு சொல்லி அந்த விசுவாசம் பார்த்து இதுதான் அன்றைக்கு வாசிச்சது. அவள் எடுத்துக்கொண்டு போனாலும் சரி, இன்றைக்கு அவள் தொட்ட இடத்துல அவரை விட்டு அவருடைய வல்லமை புறப்பட்டு இவள்கிட்ட வந்ததுன்னு சொல்லியிருக்கு, சுகம் கொடுத்ததுன்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய விசுவாசமே உன்னை ரட்சித்தது. அவளுடைய விசுவாசம், இயேசுடைய விசுவாசம் இல்ல. இயேசு அந்த இடத்துல அற்புதத்தை கொடுக்கல. அவளுடைய விசுவாசம், தொட்டா நான் சுகமாவேன், நான் தொட்டுட்டேன், அவரிடத்துல இந்த வல்லமையை புறப்பட பண்ணுவேன் என்று சொன்ன அந்த விசுவாசத்தோட போய் தொட்டது நிமித்தம் அங்கே அற்புதம் நடந்தது. ஆமென். தேவன் சிலுவையில செய்தி முடிக்கிறதுக்கு முன்பாகத்தான் இப்படிப்பட்ட சோதனை. நீங்களும் நாங்களும் இப்ப புதிய உடன்படிக்கை கிருபைக்குள்ள இருக்கிறோம். நான் என்றெல்லாம் பேச்சு வாங்க தேவையில்லை. நீங்க சொல்லுவீங்களா? நான் என்று பேசினாலும் ஆண்டவரே, குப்பை என்று சொன்னாலும் ஆண்டவரே, நீர் செய்யத்தான் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அழுவீங்களா? இல்ல. அவர் உங்களுக்கு தகப்பன், நாங்க பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்ப அப்பா பிதா மகன் தகப்பன் என்ற உறவுல தான் இந்த விசுவாசம் எங்களுக்குள்ள செயல்பட வேண்டும். ஆமென். இது புதிய உடன்படிக்கைக்கு உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏனென்றால் யூடியூப் மூலமாகவும், ஃபேஸ்புக் மூலமாகவும், சோசியல் மீடியாக்கள் மூலமாகவும் பார்க்குறவங்கள் அனைவரையும் கூட கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதங்களாக காணப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். எங்களை மேன்மைப்படுத்துறதுக்காகவோ எங்களை பெருமைப்படுத்துறதுக்காக அல்ல, தேவனுடைய ஆவியினால நடத்தப்பட வேண்டும். தேவ ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென். அதுதான் இந்த இடத்துல செய்கிறார். நாங்கள் நேராக தேவனுடைய வார்த்தைக்கு போவோம். கடந்த வாரத்துல விசுவாசத்தை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தேன். விசுவாசம் என்றால் என்ன? காணப்படுகிறவர்களின் காணப்படாதவர்களின் நிச்சயமும் நம்பப்படுகிறவர்களின் உறுதி. இந்த விசுவாசத்தை குறித்து நான் சொல்லிக் கொடுத்திருந்தேன். விசுவாசம் என்றால் கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த பூமியில வந்து எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார். யாவையும் செய்து முடித்தார் என்பதுதான் விசுவாசம். செய்து முடித்து விட்டார் என்பதுதான் விசுவாசம். ஆமென். நம்பிக்கை என்பது அவர் செய்து முடித்தது எனக்கு வரும், இது இன்றைக்கு அல்ல நாளைக்கு, கட்டாயம் அடுத்த கிழமையாவது நான் வரும் என்று நம்பிக்கையோட எதிர்பார்த்து நிற்கிறது தான் நம்பிக்கை. ஆமென். அப்ப விசுவாசம், தேவன் எனக்கு செய்து முடிச்சிட்டார், அதை நான் எடுத்துக்கொள்வேன் என்றது விசுவாசம். தேவன் செய்து முடித்தது எனக்கு வரும் என்று எதிர்நோக்கி பார்த்திருக்கிறது, அவரை நோக்கி பார்க்கிறது, அது விசுவாசம் சொல்லி பார்த்திருக்கிறோம். அன்பு எது தந்தாலும் சரி தராட்டாலும் அவர் எனக்காக, பிதாவான தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே எனக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இதை விட வேற என்ன எனக்கு கிடைக்காம இருக்கும்? எல்லாம் எனக்கு கிடைக்கும். அது வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன் மேல நான் விசுவாசம் வைப்பேன் என்று விசுவாசிக்கிறது தான் அந்த அன்பு. சரியா? ஓகே. இந்த நாளிலும் கூட விசுவாசம் என்பது ஒரு பிரமாணமாய் இருக்குது. விசுவாசம் என்பது ஒரு பிரமாணம். ஏனென்றால் அது ஒரு விதிமுறை.
நான் ஏற்கனவே கடந்த வாரத்தில் சொல்லி கொடுத்திருந்தேன். விசுவாசம் ஒரு பிரமாணம், விசுவாச பிரமாணம், புவியீர்ப்பு பிரமாணம், விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம், இந்த உலகத்துல வீதி ஒழுங்கு பிரமாணம், இப்படியெல்லாம் பல பிரமாணங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிரமாணங்களை தேவனும் கொடுத்திருக்கின்றார். இந்த சட்டமும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த சட்டமும் இந்த பிரமாணமும் இந்த விதிமுறைகளும் வித்தியாசம் இல்லாமல், அதாவது வித்தியாசம் இல்லாமல் யாவருக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படும். பட்சபாதமே இல்லாமல் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக ஒரே மாதிரி தான் செயல்படும். ஒரு சின்ன பிள்ளை தூக்கி இந்த ஒரு இந்த மெக்கத்துக்கு எரிஞ்சாலும் கீழே தான் வந்துவிடும். அதே போல ஒரு பெரியவர் அல்ல ஒரு வயது முதிர்ந்தவர் இந்த மெக்க தூக்கி மேலே போட்டால் அது கீழே தான் வந்து ஏன்னா அது ஒரு புவியீர்ப்பு பிரமாணம். இது போலதான் படித்தவனா இருந்தாலும் சரி, படிக்காதவனா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும், புகழ் பெற்றவனா இருந்தாலும் சரி, புகழ் பெறாதவனா இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருக்கும் இந்த விசுவாச பிரமாணம் ஒரே முறையில தான், ஒரே வழியில, ஒரே மட்டமாகத்தான் செயல்படும். அவருக்காக உயர்த்தி என்றதற்காக அவருக்கு ஒரு விதமாகவும், தாழ்ந்தவனுக்காக ஒரு விதமாகவும் இந்த விசுவாச பிரமாணம் செயல்படாது. விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும். ஆமென். ஆனபடியா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த புவியீர்ப்பு பிரமாணம் இப்படி பல பிரமாணம் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நான் இந்த நாட்களில் விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்பட வேணும்னு சொல்லி நான் இந்த கடந்த நாட்கள்ல பார்த்திருந்தேன். ஆனா இந்த நாளிலும் கூட நாங்கள் இந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்காக உங்களுக்கு முன்பாக தேவ ஆவியானவர் உங்களுக்கு பேசும்படியாக, தேவன் உங்களோட இடப்படும்படியாக, இந்த பிரமாணத்திலிருந்து நான் என்னத்தை கற்றுக்கொள்ள போறேன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள தேவன் உங்களுக்கும் எங்களுக்கும் உதவி செய்வாராங்க. கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்குது, எல்லாவற்றையும் கொடுத்திருக்கு. கிருபை என்ன செய்தா சொல்லுங்க? கிருபை எல்லாவற்றையும் கொடுத்திருக்குது. விசுவாசம் அதை எடுத்துக்கொள்ளும். விசுவாசம் அதை எடுத்துக்கொள்ளும். கிருபை கொடுத்திருக்கிறபடியால் விசுவாசத்தை கொண்டு நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளுவோம். அதுதான் எங்களோட வாழ்க்கை. சரிதானே? அதுபடியா விரலுக்கு ஏற்றதுதான் வீக்கம் என்று சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? விரலுக்கு ஏற்றதான் வீக்கம். இந்த அளவு விரல் இருந்தா இந்த அளவு பெரிய வீக்கம் உருவாகாது. விளங்குதா? இந்த அளவு விரல்னு சொன்னா இந்த அளவு விரலுக்கு ஏற்றதான் வீக்கமா இருக்கும். இந்த அளவு விரலுக்கு ஏற்ற இந்த அளவு பெரிய வீக்கமா அது வீங்கினா வெடிச்சு போயிடும். அப்படி இல்லை, விரலுக்கு ஏற்றதான் வீக்கம். அது போல தோளின் வலிமைக்கு ஏற்றதுதான் சுமைய சுமக்க முடியும். தோளின் வலிமை, தோல் இருக்குதானே, இதுக்கு எவ்வளவு வலிமை இருக்கோ, வெள்ளம் இருக்கோ, அதுக்கு ஏற்ற பிரகாரம் தான் சுமைகளை அது சுமக்க முடியும். ஆகவே நம்முடைய வாழ்வில ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தரக்கூடிய வழி ஒரே ஒரு வழிதான். என்ன வழி? அது விசுவாசம். எல்லாவற்றையும் தரக்கூடிய வழி விசுவாசம். நாங்க எதை செய்தாலும் வெற்றியை உண்டு பண்ற வழி அது விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் நாங்க ஒன்றுமே செய்ய முடியாது. விசுவாசம் இல்லாமல் நாங்க எதை செய்தாலும் வேதம் சொல்லுகிறது அது பாவம் என்று சொல்லி. விசுவாசம் இல்லாம நாங்க எதை செய்தாலும் அது பாவம். பாவத்துல முடியும். ஏனோதான் ஒன்று நிர்விசாரத்தோட தேவனுடைய சமூகத்துக்கு வந்தாலும் அது பாவம். ஏனோதான் ஒன்று தேவனுடைய வார்த்தை எடுத்து வாசித்தாலும் அது பாவம். ஏனோதான் சொல்லி நாங்கள் தேவனுடைய காரியங்களை நிர்விசாரமா செய்தாலும் அது சபிக்கப்பட்ட நிலவரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் எதையும் நாங்கள் விசுவாசத்தோட நாங்கள் செயல்படணும். விளங்குறாங்களுக்கு எதையும் என்ன செய்யணும்? விசுவாசம் இல்லாம செய்யக்கூடாது. விசுவாசிக்கிறவன் தேவனால பிறந்திருக்கிறான். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியானிய ரட்சிக்கும். அதுபடியா இந்த விசுவாசத்தின் வழிமுறைகள் எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். விசுவாசம் இல்லாம நாங்கள் எதை செய்தாலும் அது பாவமா இருக்கும். ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர் என்று இருதயத்துல விசுவாசியாமல் யாராவது ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்களா? யாராவது? ஏன்னா நாங்கள் போதர்மா கற்றுக் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார், உங்களுக்காக நொறுக்கப்பட்டார், உங்களுக்காக காயப்பட்டார், உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக உயிர்த்தெழும்பினார் என்று அவருடைய இரத்தத்தையும் அவரை காணாமலேயே அவரை விசுவாசித்தபடியாத்தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய சுதந்திரத்துல இந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்துல அப்பாட வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இது விசுவாசத்தால நீங்கள் எடுத்தாங்க.
விசுவாசம் இல்லாமல் ஞானஸ்நானம் எடுத்தவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? ஆக்கின தீர்ப்படைவான், ஆக்கின தீர்ப்பாகும் மனுஷன். அப்ப நாங்கள் எதையும் ஞானஸ்நானம் எடுத்தான தேவனுடைய எந்த காரியத்தை செய்தாலும் விசுவாசத்தோட நாங்கள் செயல்படணும். கிறிஸ்தவ ஜீவியமே, கிறிஸ்தவ வாழ்க்கையே விசுவாசத்துல தான் நிலைச்சிருக்குது. விசுவாசம் என்கிறதான் அந்த ஆணி வேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் முக்கியமாக தேவைப்படுது. அப்ப இந்த விசுவாசத்தை குறித்து நாங்க பல காரியங்களை பார்த்து கொண்டிருக்கோம். அதுபடியா நாங்கள் வாசிப்போம். 2 குருடரை பற்றி நாங்கள் வாசிக்க போறோம். எடுங்க மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசிங்க. எடுத்துட்டீங்களா? இயேசு அவிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவருக்கு பின் வந்தார்கள். என்னடா 2 குருடர்கள் தேவனுடைய இயேசுவை நோக்கி கேள்விப்பட்டிருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன், உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். காணாததை விசுவாசிக்கிறவன், காணாமல் ஐம்புலன்களினால விசுவாசம் நிறைவேறுவதில்லை. ஐம்புலன்களால விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருக்குன்னு சொன்னார்கள். கரத்தோசத்துக்கு ஐம்புலன்களால நீங்க பார்த்து கேட்டு முகந்து, அப்படி ஐம்புலன்களால தொட்டு, அப்படி ஐம்புலன்களால நீங்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அது விசுவாசம் இல்லை. அது விசுவாசம் இல்லை. அது பார்த்துட்டு சொல்றதுதான் அது விசுவாசமே இல்லை. ஐம்புலன்களால பார்க்க. இவங்களும் குருடராயிருக்காங்க. 2 பேர் குருடராயிருக்காங்க. இவங்க எப்படியோ தட்டி தடுமாறியும் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க, இயேசுவை பற்றி அறிஞ்சிருக்கிறாங்க. எப்படியாவது தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கெஞ்சியாவது கூத்தாடியாவது அவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளும் என்று வந்திருக்கிறாங்க. வாசிங்க. பின்தொடர்ந்து எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் என்று வாசிக்கிறாங்க. அடுத்த வாசிங்க. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடன் அவரிடத்தில் வந்து, ஆமென். அப்ப இவங்க குருடன், இவங்க பார்த்தவன் கூட விசுவாசிக்கிறாங்க. இயேசு அற்புதத்தை செய்துட்டு போறார், அதிசயத்தை செய்றார், மரித்தோரை உயிர்த்தெழும்ப பண்றார், முடவரை நடக்க பண்றார், காது கேளாதாக்களை கேட்க பண்றார், குருடரை கண் பார்வைய செய்கிறார் என்றெல்லாம் இவங்க ஒரு முடவனா, ஒரு செவிடனா, ஒரு வாய் பேசாதனா இருந்தா கண்ணால பார்த்துட்டு சொல்லலாம் இயேசு இப்படியெல்லாம் அற்புதம் செய்தார். இது இப்ப கேள்வியினாலதான் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் வந்திருக்காங்க. ஆனபடியா இப்ப கண்ணால பார்க்காதபடியா அந்த கேள்வி ஞானத்தினால விசுவாசம் கேள்வியினால வரும், அது தேவனிடத்துல வரும்னு சொன்னபடி அவங்க கேட்ட விசுவாசத்தோடாக வந்து தேவன் ஏதாவது செய்ய வேணும்னு சொல்லி எனக்கு இறங்கும்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆண்டவர் என்ன கேட்கிறார்? அவர்கிட்ட அந்த குருடர்கிட்டையும் கேட்கிறாங்க, எனக்கு இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அப்ப இந்த தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கு உங்களுடைய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம், அல்லது தொழில் பிரச்சனையா இருக்கலாம், அல்ல பிள்ளைகள திருமண காரியமா இருக்கலாம், அல்ல வெளிநாட்டு பிரச்சனையா இருக்கலாம், அல்ல எப்பேற்பட்ட என்ன பிரச்சனையா, எந்த வியாதி பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? நீங்க என்ன சொல்லணும்? சொல்லுங்க, வாயத்தன சொல்லுங்க. நான் சொன்னதுக்காக சொல்லக்கூடாது. ஆமென், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று நீங்கள் வாய்களை திறந்து சொல்லணும். ஆமென். அப்ப அதேதான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா வாசிங்க அந்த வாசனை. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுளே என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென். அப்பொழுது அவர்களுடைய கண்களை தொட்டு, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், உம்மால என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், என்னுடைய வியாதியை மாற்ற முடியும், என்னுடைய தரித்திரத்தை
மாற்ற முடியும். நான் விசுவாசிச்சிருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற புயல்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்ற முடியும். ஆனபடியாத்தான் நான் விசுவாசிச்சு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், நீர் மாற்ற முடியும் என்று சொன்ன உடனே அவர் சொல்றார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும். என்ன சொல்றாரா? உன் விசுவாசத்தின்படியே. உங்க கைகளை தட்டுறது இல்லையா? கேட்கிறீங்களா? உங்களோட விசுவாசத்தின்படியே ஆகட்டும். ஆமென். அப்ப அவன் விசுவாசித்தாங்க, அப்படியே அவன் எடுத்துக்கொண்டு அப்படியே போய்கொண்டிருக்கிறான். அதுபடியா எங்களுடைய விசுவாசமான நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நாங்க எதை நம்புறோமோ அதை நாம் உறுதி செய்ய வேணும். ஆமா, இது இருக்குது என்றதை நாங்கள் உறுதி செய்வதுதான் எங்களுடைய விசுவாசம். காணப்படாதவைகளை நான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதாவது நம்பப்படுறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கு. ஆமே. அந்தபடியாத்தான் அந்த விசுவாசத்துல நீங்கள் இந்த நாட்களில் பெருக வேணும். நான் பேசுறேன்றதுக்காக, ஒரு சாதாரணமான ஒரு சகோதரன் பேசுறான்றதுக்காக, இதுக்காக வரம் பெற்ற பாஸ்டர்மார் ஊழியக்காரர் வந்து உங்கள் முன்னால பேசினா தான் கேட்பேன் என்றதல்ல. நீங்கள் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு பேசும்படியாக அனுமதித்தபடியால் இந்த இடத்திலிருந்து 2வது முறையாக விசுவாசத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இதுல நீங்கள் பலப்படுவீர்களானால் உங்களோட வாழ்க்கை தேவனுடைய திட்டத்தின்படி, நோக்கத்தின்படி வித்தியாசமாக வாழ்க காண முடியும். ஆறுதலாக அவருடைய வாழ்க்கை ஒரு மறுமலர்ச்சி. நீங்கள் நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமான காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நல்லபடியா விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமே ஆமே ஆமே. இன்னும் ஒரு இடத்துல நாங்கள் பார்ப்போம், எதையாயிலும் செய்ய முடியுமான்னு கேட்கிறாங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 17ஆம் வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவருடைய தகப்பனை நோக்கி, இவைகளுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் கண்டிட்டு, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்ப இதுல இந்த வியாதியுடைய ஒரு வியாதிக்காரன் இருக்கிறான், ஒரு ஆவி பிடிச்சிருக்கு. அநேகருக்குள்ள பல விதமான ஆவிகள் இருக்குது. இது வித்தியாசமான ஆவி. இந்த வித்தியாசமான ஆவி பிடிச்சதால அவன் பல்ல கடிச்சு உருண்டு பிறண்டு நுரதள்ளி பெரிய அட்டகாசம். இந்த பூமியில வாழ்றதுக்கு சிறு வயது முதல் இந்த வயது வரைக்கும் அந்த ஆவி அவனை விட்டு போக இல்லையா. சீசர்களிடத்துல தேவன் கொண்டு வரான். சீசர்களிடத்துல அந்த மனுஷன் கொண்டு போறான். கொண்டு போன இடத்துல என்ன நடக்குதுண்டா, ஆனபடியா இப்ப சீசர்கள் வந்து தேவனிடம் சொல்றாரு, எங்கட இப்ப அன்றைக்கு அந்த இடத்துல மகனுக்கு வருத்தம், மகனுக்கு ஆவி பிடிச்சிட்டுன்னு சொல்லி தேவன் கேட்கறதுல என்னுடைய விசுவாசம் காணாது, அதை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டான். இப்ப வந்து சீசர்கள் கேட்கிறாங்க. மத்தேயு லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடக விதியளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தின் மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர்,
நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்ப இந்த இடத்துல என்னண்டா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை அதானே 5ஆம் வசனம். அப்ப 17:5 அப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்றேன். வர்த்திக்க பண்ணுங்க என்று சொல்லித்தான் ஆண்டவர் சொல்றார். விசுவாசம் வர்த்திக்க பண்றதுல விசுவாசம் கேட்கறதுனால உண்டாகும். கேட்கத்தான் விசுவாசம் கேள்வியினால் உண்டாகும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் அவர்களுக்கு முன்பாக நின்று, இயேசுவானவர் அவர்களுக்கு முன்பாக முன்மாதிரியாக நின்று விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவரோட போகையில வருகையில அவர் ரசத்தை வெறும் தண்ணிய பச்சை தண்ணிய ரசமாக்கி கொண்டிருக்கிறார். ஊமையானவனை பேச பண்றார், செவிடானவரை கேட்க பண்றார், குருட பார்வையிட பண்றார், அப்படி முடமானவர்களுக்கெல்லாம் தேவன் நடக்க பண்றாருன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து பிராக்டிகலாக செயல்படுகிற விசுவாசத்தை குறித்து அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். அடிப்படையான விசுவாசம் நம்ம ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தது போல கர்த்தர் தான் தேசதான் தேவனை தவிர வேற ஒன்றும் இல்லை என்றது அடிப்படை விசுவாசம். ஆனா இது பிராக்டிகலாக, அதாவது நடைமுறை விசுவாசம். காண்கிற அந்தந்த சந்தர்ப்பத்தில் அந்தந்த நேரத்தில் எதிர்நோக்குற பிரச்சனைக்கு பேசுகிற வார்த்தைகள் அது நடைமுறை விசுவாசமா இருக்குது. அந்த நடைமுறை விசுவாசத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவங்க சொல்றாங்க எங்களோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி அது சீஷர்களிடத்துல அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அதுபடியாத்தான் கேட்டுக்கொண்டிருக்க. அப்ப அதுக்கு தான் சொல்ற, நீ இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தை வேரோட பிடுங்கிட்டு போன்னு சொன்னா அது சொன்னபடியாகும். அப்ப சொல்றது இருதயத்துல ஒரு விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருதயத்துல இருக்கணும். இருதயத்துல விசுவாசம் இருந்து அதை துணிகரமாக பெயர்ந்து போன்னு சொல்லணும். சொன்னா அது அப்படியே ஆகும் என்று வேதம் சொல்லுது. அப்படியே வாசிங்க, இன்னொன்று வாசிங்க, மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். அங்க காட்டத்தி மரம், இங்க மலை. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு சொல்லி எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆமென். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாம் ஜெபமும் விசுவாசம் தான், நாங்கள் கேட்கிறதும் விசுவாசம் தான். அப்ப இதுல ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு கதை ஒன்றை சொல்லிட்டு நான் இதுக்குள்ள கடந்து வாங்க, சரியா? அப்ப ஒரு கதை உண்டு. சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற ஒரு வாலிபன் அவருக்கு ஒரு 15 வயசு 16-17 வயது இருக்கும். அவருக்கு பிறப்பிலேயே அவர் ஒரு சின்ன இருதயத்தோட தான் பிறந்திருக்கார். சின்ன இருதயம். வடிவா கேட்டுக்கொள்ளணும். கதையண்டா வடிவா கேட்குறீங்க, கேட்டுக்கொள்ளணும். சின்ன இருதயத்தோட பிறந்தவர். அந்த ரத்தம் அவருக்குள்ள ஒழுங்கா பம்ப் பண்ணி கொடுக்காததால இந்த உடம்பில் இருக்கிற பாகங்களுக்கு, கை கால் மூளை எல்லா பாகங்களுக்கும் அந்த ரத்தம் ஒழுங்கா பம்ப் பண்ணி போகாதால அவர் இருதய சோர்வுள்ளவராக, இரத்த சோர்வுள்ளவர் மனுஷனை போல முடங்கி படுத்துக்கொண்டே சாவை தேடி பார்த்து கொண்டே இருந்தார். ஆனபடியா அப்படி சாவை தேடி பார்த்து கொண்டிருக்கிற அந்த மகன் ஒரு நேரம் தேவனுடைய வார்த்தை எடுத்து வாசிக்கிறார். தேவனுடைய வார்த்தை எடுத்து வாசிக்கிற நேரம் இந்த மார்க்கு சுவிசேஷம் இந்த 11ஆவது அதிகாரம் இந்த வசனம் அவருடைய கண்களுக்கு தென்படுது. எப்படி? எந்த வசனம் அவருடைய கண்ணுக்கு தென்படுது? இந்த மார்க்கு சுவிசேஷத்துல இந்த 11ஆவது அதிகாரம் இந்த 23ஆவது வசனம் அது கேட்குது. 22ல இருந்து வாசிச்சாலும் பரவாயில்ல. இயேசு அவர்களை நோக்கி நீ தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க, தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்க, தேவனை போல விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. இது வேற அம்ப்ளிஃபைட் வேதாகமத்தில் சொல்லியிருக்கு. தேவனிடத்தில் விசுவாசம் இல்லை, தேவனை போல விசுவாசம் உடையவர்களாயிருங்கன்னு சொல்லியிருக்கு.
ஆனபடியால் எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவோம் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நீங்க சொன்னபடியா ஆனபடியால் அதே இதைத்தான் அந்த மகன் எடுத்து, ஆண்டவரே, எனக்கு தெரியும் உம்முடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை அழியாது ஒளியாது, அது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது, அது ஆக்கும் சக்தி உள்ளது, அந்த வார்த்தையில உண்மை இருக்குது, அந்த உண்மையுள்ள ரகசியம் இருக்குது, அது விடுவிக்கிறது, ஜீவனை கொடுக்கிறது, வாழ்வு கொடுக்கிறது என்று அந்த வார்த்தை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவரே, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து போன்னு சொல்லி, நான் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதியை பார்த்து பெயர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு சொல்றேன். இந்த நேரத்தில் சொல்றேன், நான் விசுவாசத்தோட சொல்றேன். ஏன்னா தேவனுடைய விசுவாசம் 22ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய விசுவாசமா இருங்க, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க எழுதப்பட்டிருக்கு. மற்ற வேதாமத்தில் சொல்லிருக்கு, தேவனுடைய விசுவாசமா இருங்கன்னு சொல்லிருக்கு. அப்ப தேவனை போல நீங்க விசுவாசிங்க, ஆனா போல நான் அவரை போல விசுவாசிக்கிறேன். இந்த வியாதியை பார்த்து சொல்றேன், இந்த வியாதியை இயேசுவின் நாமத்தினால நடவழி என்று நான் கட்டளையிடுறேன் சொல்லி அவர் என்ன செய்தார்? வார்த்தையில நிற்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களா, நீங்க எவைகளை எல்லாம் கேட்டுக்கொள்வீர்களே அவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இப்ப அவர் ஜெபிச்சிருக்கிறார். இப்ப என்னத்த ஜெபத்தில் விசுவிச்சு, எனக்கு இந்த சரீரத்தில் இருக்க இந்த வியாதியை இந்த மலையை பார்த்து சொன்னது போல இந்த வியாதியின் மலையே பெயர்ந்து நீ சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளிட்டு போன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இப்ப என்ன செய்ய போறாருன்னா எழுப்பிட்டேன். இப்ப சொன்னா செயல்படணும். சொன்னா சும்மா சொல்லிட்டு போறது மாத்திரம் இல்ல, இது எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யறது, ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யறது, அவர் சொன்னா சொல்லியாச்சு, அதை செயல்படுத்த வேணும். இதை பிராக்டிக்கல் பண்ண போறோம். இப்ப வார்த்தையை நான் சொல்லிட்டேன், வார்த்தையை நான் கட்டப்படுத்திட்டேன். ஆனபடியா நான் இப்ப நடக்குமா நடக்காதான்றது கதையில நடக்கும். இப்ப நான் சுகமா இருக்கிறேன்னு சொல்லி அந்த மகன் என்ன செய்றார்? அப்படியே அந்த கட்டில விட்டு எழும்பி அவர் நடக்க முன்படுகிறார். நான் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில் நின்றுதான் நான் இப்ப நடக்க போறேன், ஆண்டவரே உங்களுடைய வேதாகமத்தில் நின்றுதான் நடக்க போறேன்னு சொல்லி மெல்ல மெல்ல நடக்க முடியாது. ஏனென்றா படுக்கையிலேயே நரம்புகள் நாடிகள் எல்லாம் அந்த ரத்தங்கள் பாய்ந்து செல்லாதால விரைச்சு போய் விரைத்து போன நிலவரத்தில் இருந்த மகன் அந்த விரைத்து போன காலை வைக்கும் போது அங்கே ஊசி குத்துற அளவுக்கு வேதனை இருந்தது. வேதனை ஊசி குத்துறது போல பாதங்கள் எல்லாம் குத்துற மாதிரி எல்லாம் இருந்தது. அப்படியே ஒருக்கா விழுந்துட்டேன், சரிஞ்சு விழுந்துட்டு விசுவாசிக்கிறேன். இல்ல வேதம் சொல்லுது, தேவனோட வார்த்தை சொல்லுது, பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொன்னா அது சொன்னபடி ஆகும். நான் திரும்ப எழும்புறேன். ஆனா பிசாசு என்னவான்னு சொல்லிக்கிறான், மடத்தனமா உனக்கு ஏலாதா, பிறப்பில இருந்தே உனக்கு இருதயம் சின்னன், உனக்கு ரத்தம் எல்லாம் பம்மணி கொடுக்கல, நீ செத்து போக வேண்டிய மனுஷன், சும்மா வார்த்தைன்னு சொல்லி சும்மா இப்ப இருக்கிற காலம் விழுந்து முறைக்க போறியான்னு தான் பிசாசு அப்படியே கேட்டிருப்பான் இல்லையா? அந்த டைம்ல கேட்டிருப்பான். ஆனா விசுவாசம் இவைய மேற்கொள்ள வச்சு மறுபடியும் எழுந்தார். ஒரு அடி எடுத்து வச்சார், 2வது அடி எடுத்து வச்சார், 3வது அடி எடுத்து வச்சார். அப்படியே அவர் தொடர்ந்து அந்த வியாதியிலிருந்து அவர் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கார். அல்லேலூயா. யார் என்று நினைக்கிறீங்க? இவர்தான் பாஸ்டர் கென்னத் கெயின் என்று பாஸ்டர். இவர் அமெரிக்கா நாட்டில் பிறந்திருக்கார். இவர் தான் இந்த விசுவாசிகளின் அதிகாரம் என்றதை இந்த ஜனங்களுக்கு எழுதி கொடுத்து புத்தகமாகவும் பிரசங்கம் மூலமாகவும் விசுவாசிக்கு என்ன அதிகாரம் இருக்குது, விசுவாசத்திலான என்ன அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிக்காரருடைய, சகல கோத்திரத்தாருடைய, சகல ஊழியக்காரருடைய கண்களை திறந்து விட்ட இந்த மனுஷன் தான் அவர். யார் திறந்து விட்டார்? இவர் தான். இந்த சின்ன இருதயத்தோடு சாக போறனேன்னு சொல்லி இந்த வார்த்தை பார்த்தது நிமித்தம், இந்த வார்த்தை வாசித்தது நிமித்தம், இவருக்குள்ள உண்டான விசுவாசத்தின் நிமித்தம், இவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது நிமித்தம் அவர் நடந்து இப்ப கிட்டடியில தான் அவர் மறைச்சு போறார். சரியா? அப்ப அவன் வார்த்தையை எடுத்துக்கொண்ட வார்த்தையை சும்மா வாயால் உதட்டளவில் பேசி போட்டு அப்படி போயிட்டு போறதில்லை.
பேசணும், நடக்கணும், பிராக்டிக்கலா செய்து பார்க்கணும், செய்து பார்த்தோம். ஏன்னா அவர் முதலாவது தரம் முடியல என்று விழுந்துட்டார். அப்படியே இருந்திருந்தா அந்த வியாதி அவரை மேற்கொண்டு அழித்திருக்கும். ஆனா பிசாசானவன் விட்ட திட்டம் அந்த இடத்தில் நிறைவேறி இருக்கும். ஆனா தேவனுடைய திட்டம் என்ன? இவர் கோடி ஜனங்களுடைய கண்களை இவர் திறக்க வேண்டும். அது சும்மா கண்களை இல்ல, விசுவாச கண்களை திறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். ஆனபடியாத்தான் அவரை தேவன் அந்த விசுவாசம் அப்படி ஒரு பிராக்டிக்கல்ல அவரை விசுவாசத்தோட அவரை எழுப்பி செயல்பட பண்ணி அங்கே பெரிய காரியத்தை கத்த செய்தார். பெரிய கணக்க புத்தகங்கள், மெய்யான விசுவாசம், விசுவாசங்களின் அதிகாரம் கன புத்தகங்களை இங்கிலீஷ்ல தமிழ்ல பல மொழிகளிலேயும் இந்த பூமி முழுவதும் இருக்கிற போதகர்களுடைய கண்களை என்ன, விசுவாசியோட கண்களை என்ன, அது திறந்து கொடுத்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக அந்த மகன், அந்த தகப்பன் சொல்லணும், இப்ப தகப்பன் விளங்கினார். அந்தபடியா அப்பேற்பட்ட விசுவாசம் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நேரத்தை ஆமென். இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுக்கிறேன். கணக்க கிடக்குது. விசுவாசத்தை குறித்து சொல்லி கொண்டு போனா வேதாகமம் முழுவதும் விசுவாசம் தான், கிறிஸ்தவ வாழ்வு முழுவதும் விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாம நாங்க எங்கேயும் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. விசுவாசம் இல்லாம 2 மணித்தியாலும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்றாலும் பிரசங்கம் பண்ண தயாராயிருக்கிறோம். ஏண்டா இது முழுக்க முத்துக்களா இருக்குது, அல்ல 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 அப்படியே வந்து கொண்டிருக்கு. இப்ப நாங்கள் பெரும்பாலுள்ள ஸ்திரீ இருக்கா பார்ப்போம். கடந்த வாரத்துல நான் பார்த்தேன். ஆனா இந்த நேரத்துல அந்த அவளை இருக்கா, திரும்பி பார்த்து போயிருக்கா. வாசிங்க 5 மார்க் 5 எல்லாம் ஞாபகத்தில் எடுக்கணும், டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கணும். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியங்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாவிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதரத்தின் ஊழல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவர் தன் சரீரத்தில் உணர்ந்தார். ஆமென். இப்ப அன்றைக்கு ஒரு விதமா பெரும்பாலுள்ள ஸ்திரியை பார்த்தா, இன்றைக்கு வாசிக்கிற நேரம் ஒரு புதிய ஒரு வெளிப்பாடு அதை சொல்லித்தான். ஏண்டா ஒவ்வொரு முறையும் ஒரு காரியத்தை வாசிக்க ஒவ்வொரு புதிய வெளிப்பாடுகள் உண்டா. சரியா? அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஏனென்றா 12 வருடமாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 12 வருஷம், சும்மா கொஞ்ச காலம் இல்ல, 12 வருஷம் ஜனங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது, வேதனை, வலி. அது ஸ்திரிய பொம்பளையாக்களுக்கு தான் தெரியும். அந்தபடியா வலியும் வேதனையும் ஜனங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது, ஒதுக்கப்பட்ட நிலவரத்தில், தள்ளப்பட்ட நிலவரத்தில், உறவுகளால கனப்படுத்த இருக்கிறியாண்டு கேட்கறது கூட அருகதி இல்லாத நிலவரத்தில் 12 வருஷமாக அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ தள்ளப்பட்டார். அநேக வைத்தியர்களால அவள் சற்றேனும் குணமடையலையா. எப்படி? 4 கட்ட ஆஸ்பத்திரி பார்த்திருப்போம், அங்க கைதடி ஆஸ்பத்திரி பார்த்திருப்போம், இங்க பம்பமடு ஆஸ்பத்திரி எல்லா ஆஸ்பத்திரியும் பார்த்திருப்பாங்க, ஆயுர்வேதம் பார்த்திருப்பாங்க, ஆங்கில மருத்துவம் பார்த்திருப்பாங்க. எல்லா மருத்துவத்தையும் பார்த்து சற்றாயிலும் அவனுக்கு குணமடையலையா. அநேக வைத்தியரால வேதனைப்பட்டான்னு தான் சொல்லியிருக்கு. குணமடைஞ்சது இல்லை, கொஞ்சம் நல்ல வியாதி சுகமாயில்லையா. சரியா? அவள் அந்த வியாதி வர்றதுக்கு முன்பு அவருக்கு அழகாக ஹீரோவாக இருந்திருப்பார். எப்படி இருப்பா? அந்த வியாதிக்கு முன்பாக அந்த வியாதி எலும்பும் தோலுமாகிற வரைக்கும் 12 வருஷம் பெரும்பாலும் சொன்னா மனுஷர்கள் சிந்திக்கணும். அது நான் சொன்னேன், அது ஆண்களுக்கு தெரியுமோ தெரியாத பெண்களுக்கு தெரியும். 12 வருடம், ஒரு 3 நாள் வர்றதுக்கே பெரும்பாடாக பிரச்சனையாயிருக்கு அவர்களுக்கு. ஆனா இந்த 12 வருஷமும் தொடர்ந்து இந்த காரியத்தில் அந்த ஸ்திரீ போவானால் அவள் எலும்பும் தோலுமாக அழகெல்லாம் இழந்தவளாகத்தான் காணப்பட்டிருப்பாள். அது மாத்திரமல்ல, அநேக வைத்தியரால அவள் கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பாள். தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் வித்து 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 அந்த வைத்தியசாலைக்கு, இந்த வைத்தியசாலைக்கு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு, ஆதார் எல்லாத்துக்கும் கொடுத்து இப்ப அவ என்னத்துல நிக்கிறா? ஜீரோவில் நிக்கிறா. ஹீரோவா இருந்தவ ஜீரோவா இருக்கிறார். இந்த ஜீரோவில் எடுக்கிற முடிவு தான் இப்ப ஒரு பெரிய முடிவு. என்ன முடிவு?
இந்த சீரோல இப்ப கேட்கிறா யாரு? முந்தியெல்லாம் கேட்கலாம். இயேசு வந்திருக்கிறார், இயேசு போராட மதச்சுதான், பணத்தோடையும் பெருமையோடையும் அளவோடையும் ஐஸ்வர்யத்தோடும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தோடு இருந்தீங்கண்டா அது கேட்கலாம். இயேசு போறா, யாரா இது? இயேசு போனா போயிட்டு போகட்டும் என்று சொல்ற ஜனங்கள் தான். ஆனா இப்ப எல்லாம் போச்சு, எல்லாம் பணமும் போச்சு, அளவும் போச்சு, உறவுகளும் வந்து என்ன சாப்பிட்டியான்னு கேட்க கூடாத கட்டத்துல அவ இருந்து கொண்டிருக்கிறான். இப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்ப சீரோவில் நின்று சொல்றா, நான் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டுட்டேன்னா சுகமாகிடுவேன். ஆமென். எங்க அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டுட்டேன்னா நான் சுகமாகிடுவேன் என்றார். அடாப்படியான ஒரு விசுவாசத்தோட அங்கே செயல்படுகிறான். அப்ப இவன் எப்படி ஆயினும் வந்து அந்த இடத்துல வந்து இயேசு வந்து அதாவது போய்கொண்டிருக்க களவா வந்து பின்னால வந்து தொட்டுட்டான். எப்படி? அவன் அந்த வஸ்திரத்தை தொட்டுட்டான். தொட்ட உடனே இவட உதிர ஊரல் அப்படியே சரீரத்துல 12 வருஷமா பட்ட வேதனை அந்த ஒரு நிமிஷத்துல நின்று போச்சு. இது அவ உணர்ந்திருப்பா தானே? உணர்ந்திருப்பாவா? உணரலையா? அவ உணர்ந்திருப்பா. அந்த வியாதி உள்ளவன் உணர்ந்திருப்பான், வியாதி இல்லாதவனுக்கு தெரியாது என்ன நடந்தது என்று. சரியா? அவ உணர்ந்துட்டா. ஐயோ டக்குன்னு சுகமாய் உணர்ந்துட்டா, உடனே உணர்ந்துட்டா. யாற்ற வஸ்திரத்தை பற்றி இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டது நிமித்தம் அவ சுகமா. இதே அவட போக்கஸ், இதே அவட நோக்கமா இருந்தபடியால் அந்த நோக்கமும் அந்த எதிர்பார்ப்பும் அந்த இடத்துல அவட விசுவாசம் அந்த இடத்துல அற்புதத்தை தேவன் உண்டாக்கல, அவவே உண்டு பண்ணி எடுத்துட்டான். ஆமென். அவவே உண்டு பண்ணி எடுத்துட்டா. என்னத்தை பார்க்கிறோம்டா, இவ வந்த வேகம், இவ எப்பேற்பட்ட அந்த விசுவாசத்தோட வந்தாண்டா இயேசுடத்திலிருந்து வல்லமையை புறப்பட பண்ணிட்டு விளங்குதா? இயேசுட்ட மற்றவங்க வந்து கேட்ட பிறகுதான் வல்லமை புறப்படும் அவர்கிட்ட இருந்து. நீ விசுவாசிக்கிறாயா? சரி, சுகமாக சொஸ்தமாக சொல்லி கேட்டுட்டு தான் சுகம் கொடுப்பார். இது அவர்கிட்ட கேட்காமலேயே அவருடைய வல்லமையை அவரை விட்டு புறப்பட பண்ணினார்னு சொல்லி அந்த விசுவாசம் பார்த்து இதுதான் அன்றைக்கு வாசிச்சது. அவள் எடுத்துக்கொண்டு போனாலும் சரி, இன்றைக்கு அவள் தொட்ட இடத்துல அவரை விட்டு அவருடைய வல்லமை புறப்பட்டு இவள்கிட்ட வந்ததுன்னு சொல்லியிருக்கு, சுகம் கொடுத்ததுன்னு சொல்லியிருக்கு. இதுல வித்தியாசம் இருக்கா? இவ்வளவு நாள் அந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்களா? இவ தொட்டதால அவரிடத்துல சும்மா நடந்து போனவர் தேவனிடத்திலிருந்து அவர் அறியாதபடிக்கு அவருடைய வல்லமை இவளிடத்துல கடந்து சுஸ்தமாக்கியது. ஆமென். அதபடியா இப்பேற்பட்ட விசுவாசத்துல நீங்களும் நாங்களும் காணப்படுவோம் என்றா இப்ப தேவனிடத்திலிருந்து கைய முறுக்க தேவையில்லை, சிங்காசனம் உழுப்ப தேவையில்லை. உபவாசத்தை இருந்து பட்டினி கிடந்து 21 நாள் 30 நாள் இப்ப 14 நாள் 7 நாள் ஒரு நாள் 3 நாள் உபவாசம் இருந்து அவருடைய சிங்காசனத்தை உழுப்ப வேண்டியதோ கைய முறுக்க தேவையில்லை. உங்களுடைய விசுவாசமே எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறதுனால எல்லாம் கூடும். எல்லாம் கூடும். அந்தபடியா அந்த விசுவாசம் அந்த அவளை ரட்சித்தது. திரும்பி பார்க்கிற சொல்லுங்க அடுத்த வாசம். ஹalleluya. நம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நமக்குள்ளானது ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவரை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த இஸ்ரவேலர்கள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இப்ப கடைசியா கேட்டு யார் என்ன தொட்டதுன்னு கேட்டு இப்ப இயேசு கடைசியா சுகம் கொடுத்திருப்பார். அவள் அந்த தொட்ட உடனே சுகம் உண்டாயிற்று. என்றாலும் இதை வெளிக்கு கொண்டு வரணுமே,
இதை யார் செய்தது, இது என்ன நடந்தது, இவளோட விசுவாசத்தை வெளிக்கு கொண்டு வரவன் சுற்றும் முற்றும் பார்த்து சீசர்கள் கேட்கிற யார் என்ன தொட்டதுன்னு. அப்ப சீசர்கள் கேட்கிறாங்க, அசால்ட்டா சொல்றாங்க, இவ்வளவு பேர் நெருக்கி இடிச்சு முட்டி கொண்டு போய் கொண்டிருக்காங்க, யார் என்ன தொட்டதுன்னு கேட்குறீங்க. இல்லைடா, நீங்கெல்லாம் அப்படிப்பட்ட விசுவாசத்துல தட்டி முட்டி கொண்டு போகல. விசுவாசம் உள்ள ஒருத்தி தொட்டுட்டாலே, ஒரு ஆள் தொட்டுட்டாரே என்று சொல்லித்தான் அவர் சுற்று முற்றும் பார்க்கிறார். பார்க்க இவள் தனக்கு நடந்ததை மறைக்காம சொல்றார். ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய விசுவாசமே உன்னை ரட்சித்தது. அவட விசுவாசம், இயேசுடைய விசுவாசம் இல்ல. இயேசு அந்த இடத்துல அற்புதத்தை கொடுக்கல. அவளுடைய விசுவாசம், தொட்டா நான் சுகமாவேன், நான் தொட்டுட்டேன் அவரிடத்துல இந்த வல்லமையை புறப்பட பண்ணுவேன் என்று சொன்ன அந்த விசுவாசத்தோட போய் தொட்டது நிமித்தம் அங்கே அற்புதம் நடந்தது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியே நாங்கள் விசுவாசத்தை பற்றி பார்த்து கொண்டு போனா அநேக கானானுக்கு ஜோசுவா மோசே 12 சிஐடிகள் அனுப்புறாரு. அது தெரியுமா உங்களுக்கு? 12 சிஐடிகள் போயிருக்காங்க கானான் தேசத்தை சுத்தி பார்த்து உழவு பார்த்துட்டு வர்றது. 12 சிஐடியில 10 பேர் நெகட்டிவானது துச்செய்தியை பரப்பினாங்க. ஆனா 2 பேர் உண்மையை சொன்னாங்க. தேவனுடைய வார்த்தையை தேவனை சார்ந்திருந்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிச்சு அந்த அவர் சொன்னபடியே நடக்கும்னு சொல்லி நற்செய்திகளை கொண்டு வந்தாங்க. இது அடுத்த வாரம் பார்ப்போம். நாங்கள் யாவரும் எழுந்து நிற்போம். அதுக்கு முன்பாக இப்ப திருப்பி உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவ எப்படி சுகத்தை எடுத்துக்கொண்டா சொல்லுங்க. நீங்கள் நேரம் கேட்டுக்கொண்டிருந்தபடியா கேட்கணும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசிச்சு தானாக தேவனிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக் கொண்டான். 100க்கு அதிபதி அவன் சொல்றான் 100க்கு அதிபதி, நான் 100 பேருக்கு நான் தலைமைத்துவமா இருக்கிறான். நான் சொன்னா அந்த வார்த்தை விசுவாசத்தோட நான் சொன்ன அந்த வார்த்தை எப்படி செயல்படும் என்று தெரியும். ஆனபடியா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது அந்த வேலைக்காரன் சுகமாவான்னு சொல்லி அப்படியே அந்த தேவன் அந்த விசுவாசத்தை காண அவருக்கும் என்ன சொல்றது, ஒரு வார்த்தை உன்னுடைய இப்பேற்பட்ட விசுவாசத்தை காண்கிறேனேன்னு சொல்லி ஆச்சரியப்படுறார் ஆண்டவர். இதே போல கானானிய ஸ்திரிக்கும் இதேதான். கானானிய ஸ்திரிக்கு என்ன இதேதான். அவள் கடைசி வரைக்கும் தொடர்ந்து அவர் நாய் என்று பேசுறார், நாய்க்குட்டி என்று பேசுறார். தன்னுடைய தூதர்கள்லாம் தனக்கு பிள்ளைகள் என்றார், பிள்ளைகளுடைய அப்பத்தை உனக்கு போடலாம் என்று சொல்றார். இப்படி சொன்ன வேளையிலும் சோர்ந்து போகாம தலையை குனிஞ்சு நின்றாலும் எப்படியாவது இந்த பிள்ளைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு விசுவாசத்தோட மௌனமா காத்திருந்து உங்களுடைய மேசையிலிருந்து விழுகிற அந்த சிறு துணிக்கைய இந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே ஆண்டவரேன்னு சொல்லிக்க, ஐயோ இந்த இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணலேன்னு சொல்லி சுற்றி இருந்தவருக்கு தேவன் அவளுடைய விசுவாசத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். ஆமென். அதுபடியா அவன் விசுவாசத்தின்படியே அவளுக்கும் ஆயி சுகத்தை கொடுக்கிறார். அது தேவன் சிலுவையில செய்தி முடிக்கிறதுக்கு முன்பாகத்தான் இப்படிப்பட்ட சோதனை. நீங்களும் நாங்களும் இப்ப புதிய உடன்படிக்கை கிருபைக்குள்ள இருக்கிறோம். நான் என்றெல்லாம் பேச்சு வாங்க தேவையில்லை. நீங்க சொல்லுவீங்களா? நான் என்று பேசினாலும் ஆண்டவரே, குப்பை என்று சொன்னாலும் ஆண்டவரே, நீர் செய்யத்தான் வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி அழுவீங்களா? இல்ல, நீ அவர் உங்களுக்கு தகப்பன், நாங்க பிள்ளைகளாயிருக்கோம். இப்ப அப்பா பிதா மகன் தகப்பன் என்ற உறவுல தான் இந்த விசுவாசம் எங்களுக்குள்ள செயல்பட வேண்டும். ஆமென். இது புதிய உடன்படிக்கைக்கு உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம். நாங்கள் யாரும் விழுந்து